வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 6வது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். முதல் கொஷின், கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? ஆப்ஷன் ஆ மருது சகோதரர்கள், ஆப்ஷன் ஆ பூலித்தேவர், ஆப்ஷன் இ வேலுநாச்சியார், ஆப்ஷன் இ வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆன்சர் ஆ பூலித்தேவர். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர். ரெண்டாவது கொஷின், சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? ஆப்ஷன் ஆ வேலுநாச்சியார், ஆப்ஷன் ஆ கட்டபொம்மன், ஆப்ஷன் இ பூலித்தேவர், ஆப்ஷன் இ ஊமைத்துரை. ஆன்சர் இ பூலித்தேவர். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் பூலித்தேவர். மூணாவது கொஷின், சுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? ஆப்ஷன் ஆ கயத்தாறு, ஆப்ஷன் ஆ நாகலாபுரம், ஆப்ஷன் இ விருப்பாச்சி, ஆப்ஷன் இ பாஞ்சாலங்குறிச்சி. ஆன்சர் ஆ நாகலாபுரம். சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். நாலாவது கொஷின், திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஆ மருது சகோதரர்கள், ஆப்ஷன் ஆ பூலித்தேவர், ஆப்ஷன் இ வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆப்ஷன் இ கோபால் நாயக்கர். ஆன்சர் ஆ மருது சகோதரர்கள். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள். அஞ்சாவது கொஷின், வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? ஆப்ஷன் ஆ 1805 மே 24, ஆப்ஷன் ஆ 1805 ஜூலை 10, ஆப்ஷன் இ 1806 ஜூலை 10, ஆப்ஷன் இ 1806 செப்டம்பர் 10. ஆன்சர் இ 1806 ஜூலை 10. வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10 வெடித்தது. ஆறாவது கொஷின், வேலூர் கோட்டையின் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? ஆப்ஷன் ஆ கர்னல் பேன்கோர்ட், ஆப்ஷன் ஆ மேஜர் ஆம்ஸ்ட்ராங், ஆப்ஷன் இ சர் ஜான் கிரிடாக், ஆப்ஷன் இ கர்னல் அக்னியூ. ஆன்சர் இ சர் ஜான் கிரிடாக். வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி சர் ஜான் கிரிடா. ஏழாவது கொஸ்டின், வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஆ கல்கத்தா, ஆப்ஷன் ஆ மும்பை, ஆப்ஷன் இ டெல்லி, ஆப்ஷன் இ மைசூர். ஆன்சர் ஆ கல்கத்தா. வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டார்கள். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கொஸ்டின், பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் விஸ்வநாத நாயக்கர். பாளையக்கார முறை தமிழகத்தில் விஸ்வநாத நாயக்கர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரெண்டாவது கொஸ்டின், வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக டேஷ் பாதுகாப்பில் இருந்தன. ஆன்சர் திண்டுக்கல் கோபால் நாயக்கர். வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக திண்டுக்கல் கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் இருந்தனர். மூணாவது கொஸ்டின், கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் டேஷ் என்பவரை அனுப்பி வைத்தார். ஆன்சர் ராமலிங்கனார். கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் ராமலிங்கனார் என்பவரை அனுப்பி வைத்தார். நாலாவது கொஸ்டின், கட்டபொம்மன் டேஷ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஆன்சர் கயத்தாறு. கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். அஞ்சாவது கொஸ்டின்,
மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஷ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் இரண்டாம் பாளையக்காரர் போர். மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் இரண்டாம் பாளையக்காரர் போர் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 6வது கொஷின். டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். ஆன்சர் ஃபதே ஹைதர். ஃபதே ஹைதர் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும். முதல் கொஷின். 1. பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. 2. கான் சாகிப்பின் இறப்புக்குப் பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். 3. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். 4. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளின் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார். ஆன்சர் ஆ 1, 2 மற்றும் 3 ஆகியவை சரி. பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. இது சரி. கான் சாகிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். இதுவும் சரி. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இதுவும் சரி. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார். இது தவறு. 2வது கொஷின். 1. கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபூஷ் கானின் படைகளோடு இணைந்து சென்றன. 2. காளையார்கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். 3. திண்டுக்கல் கூட்டமைப்பிற்கு கோபால் நாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார். 4. காரன்வாலிஸ் மே 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். ஆன்சர் ஆ 2 மற்றும் 3 ஆகியவை சரி. கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபூஷ் கானின் படைகளோடு இணைந்து சென்றன. இது தவறு. காளையார்கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். இது சரி. திண்டுக்கல் கூட்டமைப்பிற்கு கோபால் நாயக்கர் தலைமையேற்று வழி நடத்தினார். இதுவும் சரி. காரன்வாலிஸ் மே 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். இது தவறு. 3வது கொஷின். கூற்று. பூலித்தேவர் ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். காரணம். மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஐதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. ஆன்சர் இ. கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி. காரணம் கூற்றை சரியாகவே விளக்குகிறது. அடுத்து பொறுத்துக. 1. தீர்த்தகிரி. சரியான ஆன்சர். ஓடாநிலை. 2. கோபால் நாயக்க. சரியான ஆன்சர். திண்டுக்கல். 3. பானர்மேன். சரியான ஆன்சர். ராமலிங்கனார். 4. சுபைதார் ஷேக் ஆதம். சரியான ஆன்சர். வேலூர் புரட்சி. தீர்த்தகிரி, ஓடாநிலை, கோபால் நாயக்கர், திண்டுக்கல், பானர்மேன், ராமலிங்கனார், சுபைதார் ஷேக் ஆதம், வேலூர் புரட்சி.